செய்தி. சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கால்வாயை மூடி சாலை அமைத்த மாநகராட்சி நிர்வாகம். கழிவுநீர் கால்வாய் மூடப்பட்டதால் மழை காலத்தில் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கழிவுநீர் கால்வாயை மூடி சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை காலங்களில் பருவமழை பெய்து வருவதால் கழிவுநீர் கால்வாயை உடனடியாக அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம். நிச்சயமாக மோனிஷா, சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து தியாகராய நகர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கூவமாற்று வழியாக கழிவுநீர் கால்வாய் சென்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த கழிவுநீர் கால்வாய் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில மேற்கு சைதாப்பேட்டை காவேரி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய் கடந்த 10 நாட்களாக மூடும் பணியானது நடைபெற்று இருக்கிறது. இந்த காவேரி நகர் பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அந்த குடும்பத்தினர் பயன்படுத்தும் கழிவுநீர் இந்த கழிவுநீர் கால்வாய் வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த நிலையில கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இந்த கழிவுநீர் கால்வாயின் தடுப்பு சுவர் அமைப்பதாக கூறி அந்த கழிவுநீர் கால்வாயை முழுவதுமாக மூடி சாலை அமைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட கழிவுநீர் வெளியே செல்ல முடியாமல் அங்கேயே தேங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. குறிப்பாக பருவமழை தொடங்கிவிட்டதால் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. அந்த கழிவுநீர் கால்வாய் வழியாக தான் மொத்த மழை நீரும் இந்த அடையாறு கூவமாற்று கால்வாய்க்கு கலக்கிறது. ஆனால் தற்போது மூடப்பட்டதால் இந்த கழிவுநீர் கால்வாயில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுநீர், குடிநீர், மழை நீரும் குடிநீர் பகுதிக்கு, அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கு புகும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பருவமழை காலம் இன்னும் 2 மாதங்கள்ல, அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல பெருமழை இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது இந்த சாலையை கழிவுநீர் கால்வாயை மூடியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில பொதுமக்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம உடனடியாக பூமி பூஜை அமைத்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்த பணியானது தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமா வரக்கூடிய காலங்கள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீர் வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளில் புகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை அமைக்கக்கூடிய அந்த பணியை நிறுத்தி மீண்டும் அந்த கால்வாயை தூர்வாரி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த சைதாப்பேட்டை பகுதியிலிருந்து தியாகராய நகர், சிஐடி நகர், அதே போல கண்ணம்மாப்பேட்டை, தேனாம்பேட்டை வழியாக நேரடியாக கூவமாற்று கால்வாயில் கலக்கிறது இந்த கழிவுநீர். மழை காலங்கள்ல ஒட்டுமொத்த, அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை வெள்ளம் எல்லாமே அந்த கால்வாய் வழியாக தான் செல்ல வேண்டும். ஆனால் இதை கருத்தில் கொள்ளாமல் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அவசர கதியில் அந்த கால்வாயை ஒட்டுமொத்தமாக மூடி அந்த தண்ணீர் சென்ற அந்த கால்வாய் என்பது இப்போது லாரிகள் செல்லும் சாலையாக அமைத்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணியை நிறுத்தி மீண்டும் அந்த கால்வாயை புனரமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம், அதிர்ச்சி சம்பவத்தால் அந்த பகுதியில் மக்கள் ஒட்டுமொத்த கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். உடனடியாக அந்த பணியை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மோனிஷா. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.